கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சுதாஸ் டெக்னிக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய வர இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ லோ குவாலிட்டியில் இருக்கிற இமேஜ் எப்படி நம்ம ஹை குவாலிட்டியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெமினி ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு லோகோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து ஓப்பன் காமிக்குது. உங்களுக்கு இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெமினி ஆப் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதோட லோகோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெமினி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே ஸ்கிப் தெரியுது இல்லையா, ஸோ ஸ்கிப் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு நாளைக்கு 20 கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 20 இமேஜஸ் நம்ம வந்து ஆக்சுவலியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்சான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த என்சான்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பிளராக இருக்குது. இப்போ பாட்டமில் இருக்க அந்த டிக்கிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிங் டாஸ்க் வரும். உங்களுக்கு கிரியேட்டிங் டாஸ்க் வருது இல்லையா, அண்ட் ஆட்வல் டிஸ்பிளேன்னு வந்து அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு டாஸ்க் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் நமக்கு வந்து இந்த ஆட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஆட் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வாட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் நமக்கு வந்து ஆக்சுவலியாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிவார்டு இன் 2 seconds சொல்லி வந்திருக்கு. மேலே இருக்க அந்த கேன்சல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? மேலேயே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க பிஃபோர் ஆஃப்டர்னு. ஸோ இப்போ நம்ம வந்து பிஃபோரில் நமக்கு வந்து இமேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து பிளர்ராக இருக்கு இல்லையா, அந்த லைன் இப்படி வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலியாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இமேஜ் வந்து ஆக்சுவலியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லையா. இந்த இமேஜ் எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது டவுன்லோட் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து கேலரியில் நமக்கு சேவ் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் வந்து ஆக்சுவலியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.